ஹாய் வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி காலையில் என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையை சூப்பராகவே முடிச்சுட்டு நான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் ரசமும் காலிஃப்ளவர் ட்ரையாகவும் தான் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல நான் வந்து சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். அரிசி கழுவி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதாவது கேன் வாட்டர் தாங்க. ஏன்னா நம்ம தண்ணி வந்து ரொம்ப உப்பாக இருக்கும், அதில் சாப்பாடு வடித்தோம்னா மஞ்சளாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆரோ வந்து நம்மளது ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ கேன் வாட்டர் தான் வாங்கிட்டு இருக்கோம். அதில் வந்து அதுதான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா எப்போவும் நம்ம செய்கிற மாதிரி தான் கொஞ்சமாக சுடுதண்ணியில் கல் உப்பு மஞ்சளும் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சாலே அந்த சூட்லேயே அது வெந்துடும் இல்லைங்களா. அதை அப்படியே ட்ரையாக பண்ணிவிடுவேன். எப்போவுமே நான் வந்து ட்ரையாக தான் பண்ணுவேன், சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறது 3 பேர் தான் இல்லைங்களா. தண்ணிலாம் ஊற்றி சொதன்னு நான் வேக வைக்க மாட்டேங்க. நம்ம வந்து வேக வச்ச அந்த காலிஃப்ளவரை வடித்து வச்சுருக்கேன். நான் தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ரொம்ப சிம்பிளாக வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு மட்டும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. வேறு எதுவும் பெருசாலாம் நான் வந்து ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கிறதே கிடையாது. ஏன்னா நமக்கு அது பழக்கம் இல்லை இல்லைங்களா. நம்ம வந்து எப்படி சாப்பிட்டு வளர்ந்தோமோ அதே மாதிரி தான் நான் என்னோடய பையனுக்கும் கொடுக்குறதுங்க. தேவையில்லாத இந்த மசாலா அந்த மசாலா சாட் மசாலா இதெல்லாம் நான் சுத்தமாக வந்து சேர்த்துக்கிறது இல்லை. சுத்தமாக என்னோடய ஹஸ்பண்டுக்கு அது சுத்தமாக பிடிக்காது. நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூளும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி உப்பு மிளகாய்த்தூள் இந்த மாதிரி சேர்க்கறது தான் அவருக்கு பிடிக்கும். நம்ம அப்படி தானே சாப்பிட்டு வளர்ந்தோம், நல்லா தானே இருக்கோம். அதே மாதிரி தான் என்னோடய குழந்தைக்கும் நாங்கள் வந்து கொடுக்கறதுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு சீரகம் போட்டு இதை தாளிச்சிட்டு பச்சை மிளகாயும் பூண்டும் போட்டு வதக்கணுங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. பூண்டு கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு இது கோல்டன் ப்ரௌனாக வந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எந்த ஒரு கிரேவிக்கும் வெங்காயம் நல்லா வதங்குச்சுன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. குழம்பு மிளகாய் தூளில் நான் வந்து தனியாவும் மஞ்சள் மிளகாய் மட்டும்தாங்க போட்டு அரைப்பேன். வேறு எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். கலருக்காண்டி கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. இவ்வளோ தான் நான் வந்து சேர்ப்பேன். மற்றபடி வேறு எந்த ஒரு ஸ்பைசஸும் நான் வந்து சேர்க்க மாட்டேன். மட்டன் சிக்கன் இதில் மட்டும்தான் கரம் மசாலா கூட கொஞ்சமாக சேர்ப்பேன். வேறு எதுவும் நான் சேர்க்க மாட்டேங்க. சாதம் வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே வடித்து தாங்க சாப்பிடுவோம். குக்கர் ரைஸ் என்னோடய ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பிடிக்காது, எனக்குமே பிடிக்காது. 2 பேருக்குமே வந்து சின்னதுலேருந்தே அந்த பழக்கம் இல்லை இல்லைங்களா. அதனால் நாங்கள் வந்து சாப்பிட்டதே கிடையாது. ஸோ நம்மளுடைய காலிஃப்ளவர் வந்து அந்த கிரேவிலேயே போட்டு நல்லா ஒரு பெரட்டி எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லஞ்சுமே வந்து ரசம் வந்து எடுத்திருந்தேன் நான் வீடியோ. அந்த வீடியோ எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல. நான் இன்னொரு நாளைக்கு ரசம் வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். சூப்பரான மிளகு ரசமும் சாதம் நம்ம செஞ்ச காலிஃப்ளவரும் ரெடி ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்களா கடையில் தாங்க வாங்கியிருந்தோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எப்பவும் போல் அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்து விட்டுருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.